Hey hello guys, welcome back to our channel Issue Design. இன்னைக்கு நம்ம சேனல்ல shoulder to waist that blouse ஓட front part தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல back part வந்து எப்படி formulas யூஸ் பண்ணி டிராஃப்ட் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து டிராஃப்ட் பண்ணியாச்சு. நீ நம்ம மார்க் பண்ண போறது எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்தா நம்ம மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஷோல்டரோட அளவு பாத்தீங்கன்னா 14 இன்ச். அதை நான் ரெண்டால டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் டவுன் பாத்தீங்கன்னா 1 இன்ச். இந்த 1 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அடுத்து நெக் வித் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச். இந்த 2.5 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. ஷோல்டர் வந்து எவ்வளவு இன்ச் வச்சிருக்கோம்? 7 இன்ச். அதே 7 இன்ச் ஷோல்டர் டவுன் பாயிண்ட்லயும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இனி இந்த 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆர்ம்ஹோலோட லென்த். ஆர்ம்ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் 1 இன்ச். என்னோட ஜஸ்டோட அளவு பாத்தீங்கன்னா 36 இன்ச். அதை நம்ம 6ஆல டிவைட் பண்ணும்போது 6 இன்ச் கிடைக்கும். அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை நம்ம இந்த ஷோல்டர் டவுன் பாயிண்ட்ல இருந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஜஸ்ட் லைன். இந்த ஜஸ்ட் லைன்ல ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட் ரவுண்டோட அளவு பாத்தீங்கன்னா 36 இன்ச். அது கூட ஈஸ் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம 2.5 இன்ச் ஆட் பண்ணிருப்போம். ஃப்ரண்ட் பார்ட்ல நான் 1.5 இன்ச் தான் ஆட் பண்ணிருக்கேன். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பேக் பார்ட்ல நம்ம ஃபுல்லாவே க்ளோஸ் நெக்கா நம்ம வச்சிருக்கோம். ஆனா ஃப்ரண்ட் பார்ட்ல நம்மளோட நெக் வந்து டீப் இருக்கு. அதனால நம்ம 1.5 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தா போதும். இந்த 1.5 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போ என்னோட ஜஸ்டோட அளவு எவ்வளோ? 36 இன்ச். அது கூட நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 37.5 இன்ச் கிடைக்கும். அதையே நம்ம 4ஆல டிவைட் பண்ணும்போது 9.3 இன்ச் கிடைக்கும். இந்த 9.3 இன்ச்சை நம்ம இந்த ஜஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணணும். இந்த ஷோல்டர் வந்து எதுக்காக மைனஸ் பண்றோம்? ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம டீப் நெக் வச்சிருக்கோம். அதனால நம்ம ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஷோல்டர்ல வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கும். இப்போ என்னோட நெக்கோட டீப் பாத்தீங்கன்னா 6 இன்ச். நெக் ஷேப் வந்து வி லீஃப் நெக். ரெடி ஷோல்டர் 3 இன்ச். நீங்க ரெடி ஷோல்டர் வந்து 3 இன்ச்ல இருந்து 3.25 இன்ச் வரைக்கும் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க 6 இன்ச்ல இருந்து 6.25 இன்ச் வரைக்கும் நெக் டீப் வைக்கிறீங்க அப்படின்னா 1.25 இன்ச் ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுவே 7 இன்ச்ல இருந்து 7.25 இன்ச் வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா 1.25 இன்ச் ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னோட நெக் டீப் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச். அந்த 6.5 இன்ச் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. நான் எவ்வளவு மைனஸ் பண்ணணும்? 1.25 இன்ச் மைனஸ் பண்ணணும். இந்த 1.25 இன்ச் எப்படி மைனஸ் பண்ணணும்? ஃபுல் ஷோல்டர் மைனஸ் 1.25 இன்ச் டிவைடட் பை 2. இப்போ என்னோட ஃபுல் ஷோல்டரோட அளவு பாத்தீங்கன்னா 14 இன்ச். அது கூட நம்ம இந்த 1.25 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணும்போது 12.25 இன்ச் கிடைக்கும். இந்த 12.25 இன்ச்சை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 6.25 இன்ச் கிடைக்குது. இந்த 6.25 இன்ச்சை ஷோல்டர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். இதே 6.3 இன்ச்சை நம்ம ஜஸ்ட் லைன்லயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆர்ம்ஹோலோட கிராஸ் மார்க்கிங். ஆர்ம்ஹோல் கிராஸ் மார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 41 சைஸ்ல இருந்து பிளஸ் சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இனி நம்ம ஆர்ம்ஹோலோட வளைவு டிரா பண்ணிடலாம். ஆர்ம்ஹோலோட வளைவு வந்து டிராப் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்த லென்த் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். நெக் டீப் வந்து 6.5 இன்ச். ஷோல்டர் டு அபெக்ஸ் வந்து 10 இன்ச். அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 1/2 இன்ச் நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் போயிடும். அதனாலதான் நம்ம இந்த 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிளவுஸோட லென்த். என்னோட பிளவுஸோட லென்த் பாத்தீங்கன்னா 15 இன்ச். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 16 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இனி நம்ம மார்க் பண்ணது எல்லாமே லைன் டிராப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிராப் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்கோட லென்த் வந்து ஜஸ்ட் லைனுக்கும் மேல இருக்கா இல்ல ஜஸ்ட் லைனை விட கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
இப்போ என்னோட நெக்கோட லென்த் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைனுக்கும் 1 இன்ச் மேல இருக்கு. அப்போ நம்ம இந்த லைன்ல இருந்து 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களோட நெக்கோட லென்த் வந்து ஜஸ்ட் லைனுக்கும் நேராவோ இல்ல ஜஸ்ட் லைனை விட 1/4 இன்ச் மேல இல்ல 1/4 இன்ச் கீழே இருந்தா கூட நீங்க இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிராப் பண்ணிருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நெக்கோட லென்த் வந்து ஜஸ்ட் லைனை விட மேல இருக்கு, அதனால நான் இங்க 1/4 இன்ச் மார்க் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ரெடி ஷோல்டரோட அளவு பாத்தீங்கன்னா 3 இன்ச். அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 4 இன்ச் கிடைக்கும். இந்த 4 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்கோட வித்து வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நெக்கோட வித்து பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்கு. இந்த 2.25 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.25 இன்ச் கிடைக்கும். இந்த 2.25 இன்ச்சை நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணி நெக் ஷேப் வந்து டிரா பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நெக் ஷேப் வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு. அடுத்தது அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட அப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச். அதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 4 இன்ச் கிடைக்கும். இந்த 4 இன்ச்சை இந்த அப்பெக்ஸ் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். இங்க நம்ம எவ்வளவு இன்ச் வச்சிருக்கோமோ அந்த அளவுல இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி வேஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் 4 இன்ச் வச்சிருந்தேன், அது கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்ச் கிடைக்கும். அந்த 3.5 இன்ச்சை வேஸ்ட் லைன்ல மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வேஸ்ட் டாட்டோட வித்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் டாட்டோட அளவு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 35 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 36 சைஸ்ல இருந்து 44 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பாத்தீங்கன்னா 30 இன்ச். அதையே நம்ம டைரக்டா 4ஆல டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்கும். இந்த 7.5 இன்ச்சை நம்ம இந்த டாட்டை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க எவ்வளவு இன்ச் வந்திருக்கு? 3.5 இன்ச். அந்த 3.5 இன்ச் லைனை இந்த பாயிண்ட்ல நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு 7.5 இன்ச் எங்க இருக்கு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு பாயிண்ட்ல இருந்து சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 3 லைனையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 பாயிண்டோட அளவு எவ்வளவு இருக்கு? 5.5 இன்ச். அதே 5.5 இன்ச் இந்த சைடு இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ண போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்க பண்ண போறோம். மார்க் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்டோட சென்டர் இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச், இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் 1/4 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. அடுத்து நம்ம லைன் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் லைட்டா ஒரு கர்வ் ஷேப் டிரா பண்ணிக்கலாம். இனி ஷார்ப்பா இருக்க எட்ஜஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல டிரா பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்ம எவ்வளவு இன்ச் இருக்குன்னு பார்த்தோம்? 5.5 இன்ச். அதே 5.5 இன்ச் இந்த லைன்லயே இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு. மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 3/4 இன்ச் இருக்கு. 3/4 இன்ச்சை நம்ம 2ஆல இன்ட்டு பண்ணும்போது 1.5 இன்ச் கிடைக்கும். இந்த 1.5 இன்ச்சை நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து மேல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆர்ம் ஹோலோட டாட் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல் டாட் மார்க்கிங் பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 28 சைஸ்ல இருந்து 35 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 36 சைஸ்ல இருந்து 44 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1.5 இன்ச் நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைன்ல அந்த 1.5 இன்ச் அப்படியே வச்சு பார்த்துட்டே வரணும். வந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்மளோட டேப் வந்து இப்படி டச் ஆகுதோ அங்க இப்படி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இந்த 1.5 இன்ச்சை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது 3/4 இன்ச் கிடைக்கும். இந்த 3/4 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து மேல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம்.
அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் இன்ச் நம்ம எதுக்காக மார்க் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயினிங்காக நம்ம ஆஃப் இன்ச் பிடிப்போம் இல்லையா, அந்த ஆஃப் இன்ச் விட்டுட்டு நம்ம மெஷர் பண்றோம். 1.5 இன்ச் எங்க வருது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ண போறோம். மெஷர் பண்ணும்போது நமக்கு 1.5 இன்ச் இங்க வருது, இங்க இருக்கு. இனி இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 பாயிண்டும் எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கலாம். 5.25 இன்ச் இருக்கு, அதே 5.25 இன்ச் இந்த லைன்லயும் மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ல இருந்து கீழே ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப் இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. இனி நம்ம ஆர்ம் ஹோலோட வளைவு டிரா பண்ணிடலாம். இந்த அப்பெக்ஸோட லென்த் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட சென்டர் டாட் லைன். இனி இந்த சென்டர் டாட் லைன்ல இருந்து 2 சைடும் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணி லைன் டிரா பண்ணிடலாம். 3 டாட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு டாட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டர் டு வேஸ்ட் டாட். அந்த ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் எப்படி நம்ம பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிடலாம். டிரா பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்ல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் டிரா பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலோட வளைவு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஆர்ம் ஹோலோட வளைவு எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருந்து கரெக்டா இங்க இருக்கு நம்மளோட பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இந்த வளைவை அப்படியே இந்த பாயிண்டோட நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இனி நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். சென்டர் பாயிண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். சென்டர் பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஷோல்டர் டாட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் டாட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இங்க ஷார்ப்பா இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே லைட்டா அப்படியே பெண்ட் பண்ணிடலாம். ஷோல்டர் டு வேஸ்ட் டாட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டோட டிராஃப்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சைடு பார்ட்டை நம்ம பேக் பார்ட்டோட சைட்ல வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் பாத்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. ஃப்ரண்ட் சைடோட சைடு பார்ட் வந்து நம்ம இந்த மார்க்கிங்ல வச்சுட்டு இந்த சைடு சீம் அலவன்ஸ் நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம், 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் வந்து கரெக்டா இந்த பேக் சைடோட 1.5 இன்ச்சும் கரெக்டா இருக்க மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இந்த 2 பாயிண்டையும் நம்ம மார்க் பண்ணி லைன் டிரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த லைன் கூட அப்படியே நம்ம ஆர்ம் ஹோலோட வளையை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 பாயிண்டோட அளவு எவ்வளவு இருக்கு, 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் கூட 1/4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம இந்த சைட்ல மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பேக் பார்ட் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி கட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் டு வேஸ்ட் டாட் பிளவுஸோட டிராஃப்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும், ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுஸ்ல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம 1 by 1 வீடியோ அப்லோட் பண்ண போறோம். சோ என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோவை உங்களால பார்க்க முடியும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.